விளையாட்டுத்துறைக்கென வழங்கக்கூடிய விளையாட்டு விருதுகளில் சிறந்த பயிற்சியாளருக்கு வழங்கப்படும் துரோணாச்சாரியார் விருது தமிழ்நாட்டைச் சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் திரு ரமேஷ் அவர்களுக்கு இந்த வருடம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். முதற்கண் நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சிறந்த பயிற்சியாளருக்கு வழங்கக்கூடிய இந்த துரோணாச்சாரியார் விருதை அலங்கரிச்சிருக்கிறீங்க. எப்படி இருக்கு இந்த தருணம்? ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது பல வருஷமா கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த விருது இப்போ கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்டு இது ஒரு பெரிய பொறுப்பாகவும் பார்க்குறேன். இனிமேலும் நல்ல சாம்பியன்ஸை நம்ம தமிழகத்துக்கும் இந்தியாவுக்கும் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு உறுதியாக இருக்கேன். நிச்சயமா சார். துரோணாச்சாரியார் விருது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு மேலும் ஒரு மகுடம் கிடைச்சிருக்கு. உங்களுடைய மாணவி வைஷாலிக்கும் இந்த நேரத்தில் அர்ஜுனா விருது வழங்கப்பட்டிருக்கு. இப்ப சமீபத்தில் தான் அவங்க கிராண்ட் மாஸ்டர் அந்தஸ்தை எட்டி பிடிச்சாங்க. தமிழ்நாட்டின் முதல் பெண் என்ற ஒரு வரலாற்று சாதனையை நிகழ்த்தினாங்க. ரெண்டு பேருக்கும் சேர்ந்து கிடைத்த இந்த விருதை நீங்க எப்படி கொண்டாடுறீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் சொன்னபடி எனக்கு துரோணாச்சாரிய அவார்டு கிடச்சிருக்கு. அண்டு வைஷாலி அவர்களுக்கு அர்ஜுனா அவார்டும் கிடச்சிருக்கு. அண்டு சென்ற வருடம் பிரக்னானந்தா அவர்களுக்கும் அர்ஜுனா அவார்டு கிடச்சிருக்கு. ஸோ ஒரே குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு பேருக்கு அர்ஜுனா அவார்டு கிடச்சிருக்கு. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க லைஃப்பில் இந்த அளவுக்கு முன்னுக்கு வரணுன்றதுக்கு. ஸோ அது ஒரு மற்ற மாணவர்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது அவர்களுக்கான கடின உழைப்புக்கான ஒரு அங்கீகாரமாக பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா சார். இரட்டிப்பி மகிழ்ச்சி தான் இது தமிழ்நாட்டுக்கு. அதுவும் சதுரங்கத்துல 2 விருது அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. இந்த விருது உங்களுடைய பொறுப்புணர்ச்சியை மேலும் அதிகரித்திருக்கு. கடந்த நிறைய வருடங்கள்ல நீங்க செஸ் பயிற்சி மேற்கொண்டு கொடுத்துட்டு தான் வரீங்க. தமிழ்நாட்டுல 30 கிராண்ட் மாஸ்டர் எவராலும் எட்டி பிடிக்க முடியாத ஒரு உயரத்துல நம்ம தமிழ்நாடு இருக்கு. சதுரங்கத்துல தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல எப்படி இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கு. போன வருடம் நம்ம செஸ் ஒலிம்பியாட் போட்டி சென்னையில் நடந்தது, மகாபலிபுரத்தில். ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். அது உலகத்திலேருந்து வந்த மற்ற எல்லா நாட்டை சேர்ந்த பிளேயர்ஸும் ரொம்ப பாராட்டினாங்க. இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஆர்கனைஸ்டு ஒலிம்பியாட் நாங்கள் பார்க்கல அப்படின்ட்டு. ஸோ இப்போ தமிழகம், இந்தியான்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி இங்கே விளையாடுறதுக்கு வெளிநாட்டவர்கள் யோசிப்பாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு, நம்ம இந்தியாலையும் போய் விளையாடணும் அப்படின்ட்டு. அண்டு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் சென்னையில் இன்னொரு கிராண்ட் மாஸ்டர் போட்டி நடந்துட்டு இருக்கு. இது இந்தியாவிலே நடந்துகிட்ட ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டோர்னமெண்ட்னு சொல்லலாம். அதில் சென்னையை சேர்ந்த குகேஷ் அவர்கள் லீடிங்கில் இருக்கார். அவர் இன்னைக்கு வின் பண்ணார்னா அவரும் கேண்டிடேட்ஸ் போட்டிக்கு தகுதி பெறுவார். ஸோ தமிழகத்தை சேர்ந்த பிரக்னானந்தா மற்றும் குகேஷ் ரெண்டு பேருக்குமே இந்த வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகம் நீங்கள் சொன்ன மாதிரி 30 கிராண்ட் மாஸ்டர்ஸ் இந்தியாவில் இருக்கிற 84 கிராண்ட் மாஸ்டரில் 30 கிராண்ட் மாஸ்டர்ஸ் தமிழகத்தை சேர்ந்தவர்களாக இருக்காங்க. நம்ம தமிழகம் தான் இப்போ இந்தியாவிலே செஸ்ஸுக்கான ஒரு கேபிட்டல்ன்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இது நிறைய பேரோட பங்களிப்பும் கடும் உழைப்பும் இதுக்கு பின்னாடி இருக்கு. ஸோ எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக சார். நீங்க சொன்ன மாதிரி செஸ் ஒலிம்பியாட், சென்னையில் நடக்கக்கூடிய அந்த கிராண்ட் மாஸ்டர்ஸ் டோர்னமெண்ட்ஸ்லாம் தமிழ்நாட்டுக்கு அடுத்த வரக்கூடிய இளம் கிராண்ட் மாஸ்டரை ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். இந்த கேண்டிடேட் செஸ் டோர்னமெண்ட்டுக்கு பிரக்னானந்தனும் குவாலிஃபைட் ஆயிருக்காங்க, வைசாலியும் குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. அடுத்து குகேஷ் அந்த ரேஸ்ல இருக்காரு. கேண்டிடேட் செஸ் டோர்னமெண்ட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், டாப் 8 பிளேயர்ஸ் தான் விளையாடுவாங்க. அதுல தமிழ்நாட்டிலிருந்தே 2 பேர், வைசாலியோட குகேஷ் குவாலிஃபைட் ஆனார்னா 3 பேர். ஸோ ஒட்டுமொத்த 8ல உலக லெவல்ல நம்ம தமிழ்நாடு உயர்ந்து நிக்குது. இந்த கேண்டிடேட் செஸ் டோர்னமெண்ட் எவ்வளவு முக்கியத்துவம், அதுல நம்ம குவாலிஃபைட் ஆயிருக்கிறது நம்ம எந்த அளவுக்கு நம்ம பெருமைப்பட்டுக்கணும். ஸோ இப்போ இந்த கேண்டிடேட்ஸ் போட்டின்றது எப்படின்னா, உலகத்தில் ஒரு உலக சாம்பியன் இருப்பார். ஸோ இப்போ சைனாவை சேர்ந்த டிங்லிரன் அவர்கள் தான் உலக சாம்பியன். ஸோ ஒவ்வொரு 2 ஆண்டுக்கு ஒரு முறை அவர் கரண்ட் வேர்ல்ட் சாம்பியன் ஒரு சாம்பியன் சேலஞ்சரோட விளையாடுவார். ஸோ அந்த சேலஞ்சரை செலக்ட் பண்ணுறதுக்காக நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஸோ அந்த ப்ராசஸோட ஃபைனல் பாயிண்ட், இந்த ஃபைனல்ஸ் மாதிரி ஆல்மோஸ்ட் செமிஃபைனல்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். அது இந்த கேண்டிடேட்ஸ்னு சொல்றது. அதில் உலகத்திலேயே இருக்கிற முதன்மையான 8 பிளேயர்ஸ் அதுக்கு தகுதி பெற்றிருப்பாங்க. அந்த 8 பேரும் அவங்களுக்குள்ளேயே எல்லாருக்கூடையும் விளையாடணும், ரவுண்ட் ராபின்னு சொல்லுவோம். அதில் ஒருத்தர் வெற்றி பெறுவார். அவர் தான் அந்த உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் இப்போ நடப்பு உலக சாம்பியனோட விளையாடுவார். ஸோ அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் தான் இப்போ ஏப்ரல் மாதத்தில் கனடாவில் நடக்க இருக்கிறது. அது தமிழகத்தை சேர்ந்த வைஷாலி, பிரக்னானந்தா 2 பேருமே அதில் குவாலிஃபை ஆயிருக்காங்க. குகேஷ் அவர்களும் நல்ல வாய்ப்பு இருக்கு. அவரும் குவாலிஃபை ஆனா தமிழகத்தை சேர்ந்த 3 பேர் ஒரே இந்த போட்டியில் கலந்துக்கிறது. எந்த நாட்டை சேர்ந்தவர்களுமே ஒரே நாட்டிலேருந்து 2 பேர் அது மாதிரி கேண்டிடேட்ஸ்க்கு குவாலிஃபை ஆகுது ரொம்ப கடினம். ஸோ நம்ம தமிழகத்தை சேர்ந்தே 3 பேர் வராங்கன்றது ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம்.
கண்டிப்பா சார். விஸ்வநாதன் ஆனந்திற்கு பிறகு ஒரு லாங் கேப் இருந்துச்சு தமிழ்நாட்டில். நிறைய கிராண்ட் மாஸ்டர்கள் உருவாகினாலும் அந்த சதுரங்க தொடர் அதிகமாக நடக்காதது, அந்த ஒரு கேப் இருந்துச்சு அப்படின்றத எங்களால் பார்க்க முடிஞ்சு. இப்போ சமீப காலமாக தமிழ்நாட்டில் அதுவும் சதுரங்க வளர்ச்சி அபரிதமாக இருக்கு. பிரகானந்தன் வருகை, குகேஷ் நம்பர் 1, வைசாலி முதல் முறையா கிராண்ட் மாஸ்டர் அப்படின்றதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் உலக அரங்கில் வந்து பெருமைப்பட வச்சிருக்கு. ஸோ உங்களுடைய பார்வை என்ன? நீங்க கூடபடி இந்த 3 பேருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. வைஷாலி, பிரகனந்தா, குகேஷ் அவர்கள். இன்னும் சில நல்ல சின்ன வயசு மாணவர்கள்லாம் இருக்காங்க, நல்லா விளையாடக்கூடியவர்கள். இவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும்னு நம்புறேன். அண்ட் இப்போ பார்த்தா நம்ம ஆல்ரெடி உலக அளவில் தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு சதுரங்கத்தில். அது வந்து மேலும் அதிகரிக்கும் நம்புறேன். அண்டு என்னுடைய நம்பிக்கை வந்து இன்னமும் பல பிரகனந்தாக்களையும் குகேஷ் வைஷாலிகளையும் நம்ம தமிழகத்துல இருந்து ப்ரொடியூஸ் ஆகணுங்கிறது என்னோட கனவு. நிச்சயமாக சார். ஒரு சதுரங்க பயிற்சியாளர்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு சரியான கேள்வி அப்படின்னு நான் நினைக்கிறேன். 29 ஆடவர் கிராண்ட் மாஸ்டர் நம்ம சதுரங்க வரலாற்றில் நம்ம தமிழ்நாட்டினால கடந்த ஒரு 60 வருஷமா 70 வருஷமா உருவாக முடிஞ்சுச்சு. முதல் பெண்மணியா அந்த வைசாலி உருவாகுவதற்கு இவ்வளவு கால தாமதம் ஏன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அந்த மகளிருக்கு கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பு, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ப்ரிஃபரன்ஸ், இது எல்லாமே குறைந்து இப்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் அந்த மாதிரி பார்க்கல. ஏன்னா நிறைய வளர்ந்த நாடுகள்னு நம்ம சொல்ற டென்மார்க், நார்வே, அந்த மாதிரி நார்டிக் கண்ட்ரிஸ், ஃபின்லாந்து, அந்த மாதிரி ரொம்ப பணக்கார நாடுகள், அங்கே வந்து பாப்புலேஷன் கம்மி. அண்ட் அங்கே விமன்ஸ்க்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ் நாங்கள் கொடுக்குறோம், அவங்கள நல்லா பார்த்துக்குறோம்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வளர்ந்த நாடுகள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி கூட கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வாங்கலை. ஸோ அதனால் அந்த இது சரியான அணுகுமுறையாக இருக்குமான்னு தெரியல. பட் ஒன்று வந்து இப்போ தான் இந்தியாவில் வந்து பெண்கள் வந்து வெளியில் வந்து பல துறைகளில் அவங்க கால் பதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இன்னும் வரக்கூடிய காலங்களில் இன்னும் நிறைய வைசாலிகளை நம்ம கண்டிப்பாக பார்ப்போம்னு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா இந்த வைசாலி படைத்திருக்கக்கூடிய இந்த சாதனை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு ஒரு பயிற்சியாளராக நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா தமிழ்நாட்டின் முதல் விமன் கிராண்ட் மாஸ்டர் விஜயலட்சுமி மேடம் வந்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு. அவங்கனாலையும் அந்த கிராண்ட் மாஸ்டர் இதை எட்டி பிடிக்க முடியல. நம்ம சாதாரணமா வைசாலி கிராண்ட் மாஸ்டர் ஆயிட்டாங்க அப்படின்றத கடந்து போக முடியாது. ஒரு ஆரம்ப புள்ளியா அவங்க வச்சிருக்கிறாங்க. அவங்கள பின்தொடர்ந்து எப்படி விஸ்வநாதன் ஆனந்த பின்தொடர்ந்து நிறைய கிராண்ட் மாஸ்டர் வந்தாங்களோ, அதே மாதிரி வைசாலியை பின்தொடர்ந்து நிறைய மகளிரும் ஆடவருக்கான கிராண்ட் மாஸ்டரை எட்டி பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை நம்ம எந்த அளவுக்கு கொண்டாடணும், அந்த மாதிரியான செலிப்ரேஷன் இருந்துச்சுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா தமிழ்நாட்டில்? அந்த மாதிரி நான் பார்க்க விரும்பலை. அதாவது நம்ம அச்சீவ் பண்ணதை மற்றவர்கள் செலிப்ரேட் பண்ணணும், அது நம்மளோட உரிமையாக நான் பார்க்கல. மற்றவர்கள் அதை கொண்டாடினால் அது மிக மகிழ்ச்சி, அப்படிதான் பார்க்குறேன். அண்டு வைஷாலியை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு உயரத்தை தொடர்றதுக்கு. அண்டு அது வந்து மற்றவர்களுக்கு வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கும், உதாரணமாக இருக்கும், நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு நம்புகிறேன். இதை பார்த்து, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பணக்கார குடும்பத்திலேருந்து வந்தவங்க கிடையாது, ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்திலேருந்து தான் வந்து இவ்வளோ வந்திருக்காங்க. அவங்க ஆரம்ப காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். 10 வருடங்கள் அவங்களோட நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ அதை பார்த்து மற்ற இளைஞர்கள், மாணவர்கள் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்க வந்து எதுக்குமே எக்ஸ்கியூஸ் கொடுக்கக்கூடாது. என்னால் முடியாது, எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு பார்க்காம கிடைத்த வாய்ப்பை நல்ல கடுமையாக உழைச்சி பயன்படுத்தினாங்கன்னா எல்லாராலும் இது மாதிரி பண்ண முடியும்னு வைஷாலி ஒரு உதாரணமாக இருப்பாங்கன்னு நம்புறேன். நிச்சயமா சார். உங்களுடைய தன்னடக்கம் இந்த பதில இருந்தே புரியுது. நாங்க சாதனையை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கோம். எங்களை நீங்க கொண்டாடலாட்டினாலும் பரவாயில்ல, எங்களை எடுத்துக்காட்டா நீங்க எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை நீங்க முன் வச்சிருக்கீங்க. உங்களுடைய அடுத்த கட்ட பயணம் என்ன? ஏற்கனவே நீங்க நிறைய கிராண்ட் மாஸ்டர்களை உருவாக்கிக்கிட்டே தான் இருக்கீங்க. அடுத்தடுத்து இப்போ துரோணாச்சாரியார் விருது கிடைச்சிருக்கு, மேலும் பொறுப்பு அதிகரிச்சிருக்கு. அடுத்த கட்ட பயணம் என்ன? அடுத்த கட்ட பாய்ச்சல் என்ன? இப்போ கேண்டிடேட்ஸ் மேட்ச் ஏப்ரலில் நடக்க போகிறது. அதில் வைஷாலி, பிரகனந்தா 2 பேருமே இருக்காங்க. ஸோ நாங்கள் ஒரு சின்ன டீம் ஃபார்ம் பண்ணி அவங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டோம். ஒரு கேம்ப் ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு. ஸோ நாங்கள் அவங்க இன்னும் 2-3 போட்டி ஏப்ரலுக்கு முன்னாடி விளையாடுவாங்க, ரொம்ப முக்கியமான போட்டிகள். அதுக்கும் தயாராகிட்டு கிடைக்கிற டைமில் வந்து நாங்கள் அந்த கேண்டிடேட்ஸ்க்காகவும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போது எங்களை இமீடியட் இலக்கு வந்து 2 பேரும் அந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்புக்கு குவாலிஃபை ஆகணுங்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும் பாதை. பட் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி கடும் உழைப்பு வைப்போம். நிச்சயமாக சார். சிட்டி சைடில் இருக்கக்கூடிய நகரங்களில் இருக்கக்கூடியவங்களில் மட்டும்தான் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குது. இந்த மாதிரி உங்களை கோச்சை வந்து ஈஸியாக ரீச் பண்ணி பயிற்சியை எடுத்துக்கிற முடியுது. கடைகோடியில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு இந்த செஸ் பயிற்சி எப்படி நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு முறையா கிடைக்குதோ அதே மாதிரி கடைகோடி இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி எதுவும் திட்டம் இருக்கா? அப்படி கிடைக்கணும் அப்படின்னா என்ன நம்ம அரசும் சரி
உங்களை மாதிரியான பயிற்சியாளர்களும் சரி என்ன முன்னெடுப்பை நம்ம எடுக்கணும்? இப்போ வந்து பயிற்சி வந்து இன்டர்நெட் இருக்கிற இடத்துல எல்லாம் பயிற்சி எடுக்கிறது கொஞ்சம் சுலபமாக இருக்கு. ஸோ நான் வந்து நிறைய கிராமப்புறங்களில் இருக்கிற மாணவர்களுக்கு இன்டர்நெட் மூலமாக சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அதனால் இன்டர்நெட் இருக்கிறதால இப்போ வந்து நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம பிடிச்ச கோச்சோட கற்றுக்கலாம். ஸோ அந்த ஒரு வாய்ப்பு இப்போ இருக்குது. ஆனால் நீங்கள் கூடியபடி நிறைய நம்ம இந்தியாவோட மக்கள் தொகை ரொம்ப அதிகம். அதனால் நிறைய கிராமங்களில் வந்து அவங்களுக்கு இந்த ஆக்சஸ் இருக்காது. ஸோ நிறைய கிராண்ட் மாஸ்டர்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் மாஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க போட்டிக்கு நடுவில் டைம் கிடைக்கும்போது அவங்களால முடிஞ்ச வரைக்கும் கோச்சிங் பண்ணாங்கன்னா நிறைய பேரை ரீச் அவுட் பண்ண முடியும். நிச்சயமாக சார். இப்போ பிரகானந்தனும் வைஷாலியும் செஸ் வாழ்க்கையை வந்து கையில் எடுத்தோம் அப்படின்னா அது நம்ம வாழ்வாதாரத்தை உயர்த்தும் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. அடுத்து இவர்களை பார்த்து அடுத்து உருவாகக்கூடிய இளம் கிராண்ட் மாஸ்டர்கள், இளம் வீரர்களுக்கு செஸ் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையூட்டும் விதமா உங்களுடைய மெசேஜ் என்ன சார்? நான் பிரக்னானந்த வைஷாலிக்கு சொல்றது வந்து என்னன்னா, அவங்க வந்து இந்த மாதிரி நமக்கு ஒரு பிடித்த விஷயத்த நம்ம நம்பிக்கையோட நம்மளால உயரத்தை தொட முடியும்ன்ற நம்பிக்கையோட நம்ம அதை நோக்கி நம்ம பயணத்தை தொடங்கணும். அதனால நமக்கு வழியில வந்து பாராட்டுகள் கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம், பணம் பேர் புகழலாம், கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம். ஆனால் அது வந்து நம்மளோட ப்ரையாரிட்டியாக இருக்கக்கூடாது. இப்போவும் நான் பிரக்னானந்தா ஒரு டோர்னமெண்ட் முடிச்ச உடனே பிரக்னானந்த வைஷாலிக்கு சொல்றது இதெல்லாம் வந்து நம்ம வழியில் நடக்கக்கூடிய விஷயங்கள். நம்மளோட இலக்கு வந்து உலக சாம்பியன் நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இதை பற்றியுமே ரொம்ப கவலைப்படாமல் நம்ம பயணத்தை தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். கடின உழைப்பு நம்ம உலக சாம்பியன் ஆகிற வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி தான். ஸோ கடினமான உழைப்பு மட்டும் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு கிடைக்க வேண்டிய ரெக்கக்னிஷன் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கணும்னு நம்ம நம்பி போனோம். அதுக்காக நம்ம கஷ்டப்படுறது தப்புன்னு நினைக்கிறேன். சூப்பர் சார். நிச்சயமா செஸ் ஒலிம்பியாட்லயும் நம்மளுக்காக வெண்கல பதக்கத்தை வாங்கி கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் 2 கிராண்ட் மாஸ்டர்ஸை உருவாக்கியிருக்கிறீங்க, பிரகானந்தன் அண்ட் வைசாலி. இது மாதிரி நிறைய சேவைகள் சதுரங்க உலகில் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. அந்த சேவை தொடரணும். தமிழ்நாட்டினுடைய பெருமை உலக அரங்கில் மேலும் எடுத்துரைக்கணும். இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக விளையாட்டுத்துறைக்கு வழங்கக்கூடிய அந்த துரோணாச்சாரியார் விருது கிடைச்சதுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கொண்டாடிக்கிட்டு இருக்கு. பெருமைப்படக்கூடிய ஒரு தருணத்தில் உங்களோட நிற்கிறதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த சமயத்தில் உங்களுடைய இந்த நேரத்தை எங்களுக்காக செலவிட்டமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு முறை நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சார். நன்றி. மிக்க நன்றி. தேங்க்யூ சார்.